गाइस இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 3 பார்க்க போறோம் கம்பெனி லால யூனிட் 3 என்ன சொல்றாங்க அப்படினா கார்ப்பரேட் ஃபைனான்சிங் இத வந்து கம்பெனி ஆக்ட் 2013 டிஃபைன் பண்ணிருக்காங்க. யூனிட் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு யூனிட். இதுல நிறைய 4 மார்க்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் 12 மார்க் எல்லாமே வருது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம குட்டியா பார்ப்போம். எக்ஸாம் வியூல பார்ப்போம். நமக்கு வந்து ஷேர்னா என்ன, ஷேர் ஹோல்டர்னா என்ன, டெபெஞ்சர்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். இந்த லாங் வீடியோல வந்து நான் ஃபுல்லா டீடைலா எல்லாமே தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா எக்ஸாம் வியூல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஷேர்னா வந்து ஒரு கம்பெனியில் நம்ம ஷேர் வாங்கணும்ல, அதுதான். பட் இது நம்ம டீட்டெயிலாக எப்படி பார்க்கலாம்னா ஷேர் இஸ் ஏ யூனிட் ஆஃப் ஓனர்ஷிப் இன் ஏ கம்பெனி. இட்ஸ் கிவ்ஸ் த ஹோல்டர்ஸ் ரைட் லைக் டிவிடெண்ட் ஓட்டிங் அண்ட் ஷேர்ஸ் இன் ப்ராஃபிட் அப்படின்றாங்க. ஷேர்ன்றது வந்து ஒரு கம்பெனியில் கொடுக்குற ஓனர்ஷிப் ஆஃப் யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் வாங்கியிருக்கேன்னா நான் அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர். எனக்கு அந்த கம்பெனியில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாம், அவங்க அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, அந்த ப்ராஃபிட் ஆஃப் ஷேர்ஸ், அந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த ஷேர்ஸில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸ் வந்து என்னென்ன செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா 2/84 டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸ்னால் என்னென்னு. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 43 டிஃபைன் பண்ணியிருக்காங்க டைப் ஆஃப் ஷேர் கேபிட்டலை பற்றி. இது ரிலேட்டடாக ஒரு கேஸில் பார்ப்போம். போர்லேண்ட்ஸ் ட்ரீட்டிஸ் விசஸ் ஸ்டீல் ப்ரோஸ். அதாவது இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேர் இஸ் எ நாட் மணி பட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த கம்பெனி டு டிக்ளேர் திஸ் கேஸ் அப்படின்றாங்க. அதாவது ஷேருன்றது வந்து ஒரு மணி கிடையாது, ஷேருன்றது வந்து கம்பெனி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. நான் ஏன் எல்லாத்துக்கும் கேஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதை கடைசியில் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஏன் எல்லாத்துக்கும் நான் கேஸில் போடுறேன் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா அப்ளிகண்ட் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். அப்ளிகண்ட் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா, அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனியில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறேன்ல, ஒரு ஷேர் வாங்கும்போது நான் அப்ளிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த ஷேர் என்னால் வாங்க முடியும். ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தென் அலாட்மெண்ட்னா நான் வந்து அப்ளிகேஷன் போட்டதை அந்த கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை தான் வந்து அலாட்மெண்ட் அப்படின்றாங்க. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கேஸில் என்ன பார்ப்போம்னா ஸ்ரீ கோபால் ஜாலர் அண்ட் கோ லிமிட் வித் கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1964. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலாட்மெண்ட்டுன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்பெனிக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் போய் அவங்க வந்து இது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அலாட்மெண்ட் வந்து வேலிட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம அலாட்மெண்ட் வந்து நாட் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்னன்னா மெம்பர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெம்பர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் என்னன்னா ஒரு கம்பெனியில் வந்து நான் மெம்பர் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ரெஜிஸ்டர் லிஸ்ட்டில் வந்து என் பேர் இருக்கணும். அப்போ தான் அதில் இருந்தால் ஷேர் ஹோல்டர்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு ரிலேட்டடான கேஸில் வந்து பாலகிருஷ்ணா குப்தா விசஸ் ஸ்வாதிஷி போலிடெக்ஸ் லிமிட். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணதில் நம்ம நேம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து இது நிறைய பார்ட்ஸ் இருக்குது, ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அதை நான் முடிஞ்ச வரை ஒரு 3 வீடியோஸில் போட பார்க்குறேன். லாங் வீடியோவாக வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.